இங்க 30 வயசுக்கு மேல இருக்க இந்த ஆளு பக்கத்து வீட்ல இருக்க ஒரு பொண்ண லவ் பண்றான். அந்த பொண்ணுகிட்ட தடவ தனியா கூட்டு போய் நான் உன்ன லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா, "நீ எனக்கு அப்பா மாதிரி. எங்க வீட்ல நீ என்ன தூக்கி குழந்தையா வச்சுட்டு இருக்க மாதிரி போட்டோவே இருக்கு. அதனால பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறா." 2வது தடவ அந்த பொண்ணு பைக்ல கூட்டிருக்கும் போதும் இத பத்தி பேச ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு இந்த பேச்சே எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்கிறா. இந்த ஆளும் ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியா படி அவங்க அப்பா அம்மாவை அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட பேச வைக்கிறான். அவங்களும் வீட்டுக்கு வர சொல்றாங்க. இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக வீட்டுக்கும் போறாங்க. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் இவங்கிட்ட அந்த பொண்ணுகிட்ட தனியா பேசணுமான்னு கேக்குறாங்க. ஒரு டைம் அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறனா உன்னை எல்லார்கிட்டையும் சொல்லி அசிங்கப்படுத்திடுவேன்னு சொன்னது இவங்க ஞாபகம் வருது. அதனால எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். இவங்க ஊர்ல இருந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு கோயிலுக்கு டூர் போறதுக்காக ஒரு பஸ்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆளும் வந்திருக்கான், அந்த பொண்ணு வந்திருக்கா. இந்த ஆளை பத்தி அங்க இருக்க எல்லாருமே நல்ல விதமா ரொம்ப நல்லவன் பேசுறாங்க. இந்த பொண்ணு ரொம்பவே குழப்பத்துல இருக்கா. கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஆளு தனியா ஒரு பாறை பின்ன நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு நைஸா இவங்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு போகும்போது என்ன சொல்றானா, எனக்கு எல்லாமே ஓகே தான், நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்குமே லவ் ஸ்டார்ட் ஆயிடுது.